இஞ்சோட்டு வாகாளே. அன்பான ரசிகர்களுக்கெல்லாம் என் வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று நான் சொல்லப்போகும் கவிதையின் பெயர் உழவன் பாட்டு என்பதாகும். இந்த தலைப்பிலிருந்தே அது உழவோடு தொடர்புடையது, விவசாயத்தோடு தொடர்புடையது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த உலகத்தில் முதல்வனாக இருக்கக்கூடியவன் உழவன் ஆவான். உழவன் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உணவே இல்லை, சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவன் உழவன். அதனால்தான் திருவள்ளுவர் கூட உழவினார் கைமடங்கின் விழைவதும் விட்டேயம் என்பார்க்கும் நிலை என்று சொல்லுகின்றார். உழவு தொழில் செய்கின்ற அந்த உழவர்கள் கையை மடக்கி நான் வேலை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சும்மா இருந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாருமே சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவன் உழவன். அந்த உழவர்களுக்கு உழவு தொழில் செய்வதற்கு முதலில் ஒரு மாடு வேண்டும் அல்லது ஒரு காளை வேண்டும். அந்த காளை இருந்தால் மட்டுமே, அந்த மாடு இருந்தால் மட்டுமே அவனுக்கு வயலை நன்றாக உழ முடியும். வயலை நன்றாக உழுது அதில் விதைகளை போட்டு வளர்த்தினால்தான் பயிர்கள் விளையும். அந்த மாட்டின் கழுத்தில் கலப்பையை இணைத்து உழுவார்கள். அப்போது ஒரு உழவனுக்கு மாடும் அல்லது காளையும் கலப்பையும் மிகவும் இன்றியமையாதது. கலப்பை இல்லாமல் அல்லது மாடு இல்லாமல் உழவனால் ஒன்றுமே செய்ய இயலாது. இந்த கவிதையில் ஒரு உழவன் தான் பிரியமாக வளர்த்திய அந்த காளையை கலப்பையில் இணைத்து வயலில் இறக்குகின்றான். வயலில் இறக்கி வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அவனை அறியாமலேயே பொழுது போவதற்காக ஒரு பாட்டை முணுமுணுக்கின்றான். அது அந்த மாட்டை பார்த்து அல்லது அந்த காளையை பார்த்து சொல்வது போல அமைந்த ஒரு பாடல். அந்த பாடலை நீங்களும் கேளுங்கள். காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே, காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே, வயலை உழுது மண்ணை மறிக்கும் வயக்காட்டு காளே, வயலை உழுது மண்ணை மறிக்கும் வயக்காட்டு காளே, காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே, வைக்கோல் தின்று வரப்பில் கிடக்கும் வயக்காட்டு காளே, வைக்கோல் தின்று வரப்பில் கிடக்கும் வயக்காட்டு காளே, கலப்பை உனக்காய் காத்தே இருக்கு கழுத்தை நீட்டு காளே, கலப்பை உனக்காய் காத்தே இருக்கு கழுத்தை நீட்டு காளே, நிலத்தை உழுது மண்ணை மறித்து நன்றாய் உழு காளே, நிலத்தை உழுது மண்ணை மறித்து நன்றாய் உழு காளே, அப்படி இறங்கு அப்படி கறங்கு அருமையான காளே, அப்படி இறங்கு இப்படி கறங்கு அருமையான காளே, இப்படி சுத்து அப்படி சுத்து அழகான காளே, இப்படி சுத்து அப்படி சுத்து அழகான காளே, இஞ்சோட்டு வா காளே. இஞ்சோட்டு வாகாளே. கொட்டு முழக்கம் மேலே கேட்குது மழை வர போகுது காளே, கொட்டு முழக்கம் மேலே கேட்குது மழை வர போகுது காளே, கொட்டு முழக்கம் மேலே கேட்குது மழை வர போகுது காளே, தண்ணி நிறைஞ்சா பருவம் தப்பும் சீக்கிரம் உழுதுடு காளே, தண்ணி நிறைஞ்சா பருவம் தப்பும் சீக்கிரம் உழு காளே, புண்ணாக்கு தண்ணியும் பருத்தி கொட்டையும் ஊற போட்டேங்காளே, புண்ணாக்கு தண்ணியும் பருத்தி கொட்டையும் ஊற போட்டேங்காளே, வேலை முடிஞ்சா சாப்பிட்டு நீயும் ஓய்வெடுக்கலாங்காளே, வேலை முடிஞ்சா சாப்பிட்டு நீயும் ஓய்வெடுக்கலாங்காளே, உன்னுடம்பின் உண்ணி தின்ன காக்கை காத்திருக்குங்காளே, உன்னுடம்பின் உண்ணி தின்ன காக்கை காத்திருக்குங்காளே,
காலை பரப்பி கவலை இன்றி ஓய்வெடுக்கலாங்காளே. காலை பரப்பி கவலை இன்றி ஓய்வெடுக்கலாம் காளே. இப்போ எனக்கு தண்ணி காட்டாம ஒழுங்கா வேலை செய்காளே. இப்போ எனக்கு தண்ணி காட்டாம ஒழுங்கா வேலை செய்காளே. பொங்கல் வந்தா உனக்கு நானும் பொங்கி போடுறேங்காளே. பொங்கல் வந்தா உனக்கு நானும் பொங்கி போடுறேங்காளே. சி மாறிப்போ கொக்கே, சி மாறிப்போ கொக்கே, மாறிப்போ. காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே. காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே. வைக்கோல் தின்று வரப்பில் கிடக்கும் வயக்காட்டு காளே. வைக்கோல் தின்று வரப்பில் கிடக்கும் வயக்காட்டு காளே. உழுது முடிஞ்சா சந்தைக்கு போகணும் தலையாட்டி காளே. உழுது முடிஞ்சா சந்தைக்கு போகணும் தலையாட்டி காளே. அதனால் பொழுது போகும் முன்னே நீயும் உழுது முடிச்சிடு காளே. அதனால் பொழுது போகும் முன்னே நீயும் உழுது முடிச்சிடு காளே. நீ குட்டியா இருந்தப்ப காளச்சந்தையில உன்னை வாங்கினேன் காளே. நீ குட்டியா இருந்தப்ப காளச்சந்தையில உன்னை வாங்கினேன் காளே. என் பட்டினி மாற்ற எப்போதும் தான் எனக்கு உதவிடு காளே. என் பட்டினி மாற்ற எப்போதும் தான் எனக்கு உதவிடு காளே. சி சி இங்கோட்டு வா, இஞ்சோட்டு வா, இஞ்சோட்டு வா காளே. காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே. காளே காளே மணியன் காளே, மணியடிக்கிற காளே. வயலை உழுது மண்ணை மறைக்கும் வயக்காட்டு காளே. வயலை உழுது மண்ணை மறைக்கும் வயக்காட்டு காளே. இந்த கவிதையில் மண்ணின் மனமுள்ள சில சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றேன். ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை எழுதக்கூடிய நேரத்தில் அவனை அறியாமலேயே சில வார்த்தைகள் அவனுடைய மண்ணில் அவன் பிறந்த மண்ணுக்கு ஏற்ற முறையில் வரும் என்பது உண்மை. அப்படி இருந்தால்தான் அந்த படைப்புக்கு ஒரு உயிர் இருக்கும், ஒரு ஜீவன் இருக்கும். எனவே அதை தவிர்க்க முடியாது. அன்பர்களே, இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்த அனுப்புங்கள், லைக் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இஞ்சோட்டு வாகான